ஏன் வரலாறு அறியாதுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க பீரியட் நாள் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கள்ளக்குறிச்சி கலெக்டரேட் எங்கேருந்து வந்துச்சு? காலேஜ் கட்டுறது தப்பு, கலெக்டரேட் கட்டுறது சரியான்னு கேட்பாங்கல்ல. உங்களுக்கு புரியுங்களா? அதை விட இது வேற பர்பஸ் ஆயிடுதுல. அதனால அவர் வரலாற்று பக்கம் போய் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு நிற்கிறார். டிகே சிலவங்க சொல்ற புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் அரசாங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல நீங்கள் புண்ணிய பாவத்தை நம்புறீங்களா? பகுத்தறிவு. உங்களுடைய கடவுள் மறுப்பு என்னாச்சு? உங்களுடைய பௌத்திரம் முதல்ல புண்ணிய பாவத்து உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சரி, புண்ணியம்னா அந்த கோயில் தேடிக்கட்டும். அந்த புண்ணியத்தை நீங்க தேடிக்கிறீங்க. அந்த கோயில் 100 செய்யட்டும். நாளைக்கு அந்த கோவில் அறங்காவலர்கள் நாளைக்கு முடிவெடுத்து அவங்க கோயில் கட்டணும், ஒரு கல்லூரி கட்டணும். நான் அதை அப்புறம் டீல் பண்ணிக்கிறேன். நீங்க யாருன்னு கேட்குறேன். ஒவ்வொரு கோயிலுக்கு மேலேயும் அறநிலைத்துறைன்னு போர்டு போடுறீங்களே, உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தான்னு கேட்குறேன். அரசாங்க கோயில், கவர்மெண்ட் கோயில், அறநிலைத்துறை கோயில் சொல்றீங்களே, அரசாங்கத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட அறநிலைத்துறைக்கு சொந்தமான, அறநிலைத்துறைக்கு பாத்தியமான யார் ரைட்ஸ் கொடுத்தா? எங்க இருக்கு இந்த சட்டத்தை சொல்லுங்க. இது அறநிலைத்துறை கோயில் ஒரு வரி காட்டுங்க எனக்கு. நீங்க எப்படி போர்டு போடுறீங்க? அது புண்ணியமா பாவமா இருந்துட்டு போடுறது, பாவமா இருந்துட்டு புண்ணியம், அது நீங்க யார் செய்யறதுக்கு?